அனைவருக்கும் வணக்கம். குரூப் டி 2026 ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட்டு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பார்ட்டு பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷனில் ஒட்டுமொத்தமாக 179 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஷிஃப்ட்டில் அதிகபட்சம் 2 கொஷின் கேட்குறாங்க, மினிமம் ஒரு கொஷின் கேட்டுறாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் கிளாஸில் நடத்துறத ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த ரூல் எதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போனீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஏரியாவில் தான் கொஷின் இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டியெல்லாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா. இப்போ இந்த கொஷினோட பெஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2x³ y⁴ z. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, 2, 5, 15 நம்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் லெட்டரும் கொடுத்துருக்காங்க, XYZ லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம எப்போதுமே ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், நம்பர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு வேறு இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல /3 இருக்கார், இங்கே /2 இருக்கார். ஸோ ஆப்ஷன் சியில் என்னப்பா இருக்கார், 2/3 இருக்கார். ஆப்ஷன் டியில் என்னப்பா இருக்கார், 2/5 இருக்கார். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த நம்பர் அப்படின்றது வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்பரை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கான ஆன்சர். இப்போ பாருங்கள், 2 × 5. ஓகேங்களா? ஸோ டிவிஷன் 15, அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன நம்பர் வருதோ அதுதான் நம்மளோட ஆப்ஷன் சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதாவது ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போயிடலாம். இப்போ பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கரெக்டுங்களா? 5/15 நமக்கு என்ன படித்து போட்டால் இதில் ஒரு 1/3 இருக்கும். ஸோ × 2 இருக்கும். அப்போ என்னப்பா 2/3 எங்கே இருக்காரு, 2/3 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ பார்த்தோன்னே சூஸ் பண்ணுறேங்க. எனக்கு ஒருவேளை 2-3 ஆப்ஷன் 2/3 இருக்குது. அப்போ என்னங்க பண்ணுறது, அப்போ அந்த XYZ எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி நம்மளால் சூஸ் பண்ண முடியுது அப்படின்னா பார்த்தோன்னே சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவிங். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து பாருங்களாப்பா. ஸோ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே டிவிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 5 டிவிஷன் ஆஃப் 5, அப்புறம் ஒரு டிவிஷன் போட்டு 25, அப்புறம் ஒரு டிவிஷன் போட்டு 4, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே டிவிஷனாக இருக்குது அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே இறக்கிக்கோங்க, 5ன்னு போட்டுக்கோங்க. ரிமைனிங் என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் சரி, இப்போ இன்ட்டு இந்த 5 வேல்யூவை அப்படியே இறக்கிட்டு இன்ட்டு அடுத்து நான் இப்போ இந்த 5 இருக்கா அதை 1/5 அப்படின்னு எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டு இந்த 25 இருக்கா 1/25 அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் ஒரு டிவிஷன் இருக்கா, அதனால் இன்ட்டு போட்டு 1/4 அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன வருமோ அதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? இதை நார்மல் மெத்தடாலஜியில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 இருக்காரா, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 5/5 அப்படின்னு எழுதுவோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன இப்போ கிடைக்கும், 1 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/25 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 1 பார்த்தீங்கன்னா 25ஆல் வகுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 1/25 அப்படியே வச்சுப்போம். அப்புறம் அதுக்கு கீழே டிவிஷனில் ஒரு 4ன்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25 கீழே 25 × 4 எவ்வளோப்பா, 100ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மெத்தடில் போட்டாலும் அதே 100 தான், அதே 1/100 அப்படின்றது தான் கிடைக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை வகுக்கணும், அப்புறம் வரக்கூடிய வேல்யூ வச்சுட்டு அடுத்த நம்பர் கூட டிவைட் பண்ணணும், அப்புறம் வரக்கூடிய வேல்யூ வச்சு அடுத்த நம்பர் கூட டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபுல்லாக டிவிஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வேல்யூவை அப்படியே இறக்குங்க, ரிமைனிங் இருக்கிறத 1/1/1 இந்த மாதிரி இறக்கி வச்சுருங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருதோ அதான் ஆன்சர். இப்போ நான் ஏன் இந்த கான்செப்ட் சொன்னேன்னா, இப்போ இந்த கொஷினில் கொண்டு போய் இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களாப்பா, 35x³ y² zன்னு இருக்கார். ஸோ இப்படி ஒரு கோடு இப்போ டிவிஷன் ஆக்சுவலி இது. ஓகேங்களா? இது டிவிஷன். அதாவது எப்போதுமே டிவிஷன் அப்படின்றத இப்போ x/yன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் டிவிஷன் தான். அப்போ x/yன்னு எழுதினாலும் டிவிஷன் தான். ஸோ எக்ஸு இந்த மாதிரி டிவிஷன் சிம்பிள் போட்டு ஒய்ன்னு எழுதினாலும் இதுக்கு பேரும் டிவிஷன் தான். ஓகேங்களா? டிவிஷனை இப்படி எல்லாமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே வந்துடுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் லெட்டர் எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் உங்கள் ஆப்ஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே வேறு நம்பர் தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ பாருங்கள் 35. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிவிஷன் ஆஃப் 7 இருக்கார், அடுத்து டிவிஷன் ஆஃப் 25 இருக்கார். அவ்வளோதான், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 35 அப்படியே இறக்கிக்கோங்க, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் 1/ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், எப்படிப்பா சிம்பிளிஃபை பண்ணலாம், 7 7, ஸோ 5 × 7 35, அகெயின் 5 5, ஸோ 5 × 5 25. ஓகேங்களா? அப்போ நமக்கு எப்படி கிடைக்க போகுது இந்த நம்பர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 1/5 அப்படின்ற மாதிரி இருக்கணும். உங்கள் ஆப்ஷனை போய் செக் பண்ணுங்கள்,
1/5 அப்படின்றது யாருப்பா? ஆப்ஷன் சி மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இந்த லெட்டர்ஸ் XYZலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாம் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்ஷனை போய் பார்க்கணும். இதுவே ஒரு 2 இடத்துல 5 இருக்குது, 2 இடத்துல 3 இருக்குது, அப்போ என்னங்க பண்ணுறது? அப்போ நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ரிமைனிங் டைமில் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப ஈஸியாக தான்ப்பா கேட்குறான். இதே மாதிரியே ஒரு 5-6 கொஷின் இருக்குப்பா, நீங்களாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்ற ஆப்ஷனில் மொத்த கொஷினும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 101 ஷிஃப்ட் கொஷின், அந்த கொஷின் பேப்பர் மொத்தத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம கிளாஸில் நடத்துகிற மெட்டீரியல் இந்த மாதிரி சால்வ்டு கொஷின் பேப்பராக நான் என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் எடுத்து ரீகால் பண்ணிக்கலாம், ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழ்வேல் அகாடமியில் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் சொல்யூஷனோட நம்ம கொடுத்துட்ருப்போம். இது இல்லாமல் நம்ம ஆப்பில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஓகேங்களா, TNSRB SIக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் SSC GDக்கு கொடுக்குறோம், குரூப் டிக்கு, இதெல்லாம் நம்ம கோர்ஸ் போகுது. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே இந்த டீச்சிங் ஸ்டைல் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ரெஃபர் பண்ணுங்கப்பா, அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 72 இருக்காரு, ஸ்கொயர் ரூட்குள்ளே 12 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இது எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா A√2 + B√3 அப்படின்னு சொல்கிறாங்க. A - Bயோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்குறான் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியானது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூவை நான் பிரித்து எழுதும்போது கண்டிப்பாக √2 இன்ட்டு சம் வேல்யூ வரப்போகிறாரு, √3 இன்ட்டு சம் வேல்யூ வரப்போகிறாரு. ஓகேங்களா? இப்போ அதை பிரித்து எழுதுதான் எனக்கு தெரியணும். எப்படி பிரித்து எழுதுறது? இப்போ பாருங்களேன், எனக்கு 72 பிரிக்கணும். ஓகேங்களா? 72 நான் பிரிக்க போகிறேன். ஸோ எப்படியெல்லாம் நான் பிரிக்கலாம்? 9 × 8ன்னு பிரிப்பேன். கரெக்டுங்களா? 9 × 8. இப்போ நான் இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸ்கொயர் ரூட்னா என்னப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குன்னா வெளில எடுக்கும்போது ஒரு 2 எடுப்பேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 3 இருக்குது, அப்போ வெளில எடுக்கும்போது ஒரு 3 எடுப்பேன். அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 இருக்கிறத நான் 4 × 2ன்னு பிரிக்க முடியும். இப்போ இந்த 4ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அப்போ ஒரு 2 வெளில எடுத்துருவேன். ஓகேங்களா? அப்போ 3 × 2 6ன்னு வெளியில் இருக்கும். இந்த 2 மட்டும் என்னால் வெளில எடுக்க முடியாது, ஏன்னா 2 வேல்யூ வந்தால் தான் வெளில எடுக்கும்போது நான் ஒரு வேல்யூ எடுப்பேன். இந்த இடத்துல 2 மட்டும் தனியாக இருக்கார், அதனால் அதை ரூட்குள்ளே அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த √72 அதை நான் பிரித்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்னப்பா கிடைக்கிறாரு? 6√2. அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்களேன், அடுத்து வந்து 12 இருக்கார். அடுத்து 12 பிரிக்க போகிறேன். 12 எப்படி பிரிக்கலாம்? ஸோ 4 × 3ன்னு பிரிக்கலாம், தாராளமாக பிரிக்கலாம் இல்லையா? இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது, 2 இருக்குது. இந்த 4 பார்த்தீங்கன்னா 2 × 2ன்னு எழுதுவோம். ஸோ வெளில எடுக்கும்போது ஒரு 2 வெளில எடுப்போம். அப்போ √3 அப்படின்னு எழுதலாம், 2 + √3. அப்போ பாருங்கள், √12 நான் பிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னப்பா கிடைக்குது? √12க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ, ஸோ 2√3. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துருச்சா? √2 √3 ஃபார்மேட்லேயே வந்துருச்சா? அப்போ இதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஈக்குவலாக எழுத போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. அப்போ √72க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா? 6√2. √12க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா? 2 + √3, சார் 2 × √3 விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? A√2 + B√3 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த √2க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் A, அதே மாதிரி √2க்கு பக்கத்தில் இருக்கிறது யாருப்பா? 6. அப்போ A அப்படின்றது இந்த இடத்துல 6. அடுத்து பாருங்களேன், √3க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் B. இங்கே √3க்கு பக்கத்தில் யாருப்பா இருக்கார்? 2 இருக்கார். ஸோ அப்போ இவர் தான் B. நம்மளை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க? A - B. அப்போ 6ல் 2 போனால் எவ்வளோப்பா? 4. எங்கே இருக்கார்? ஆப்ஷன் C அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட்குள்ளே சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஸ்கொயர் ரூட்குள்ளே சம்திங் இருக்கார். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூக்கு என்னால் ஸ்கொயர் ரூட் ஏதாவது வெளில எடுத்து எழுத முடிஞ்சால் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அது எடுத்து எழுத தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு √8 கொடுத்துருக்காங்க. √8 எப்படிப்பா பிரிக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரூட்டுக்குள்ளே 4 × 2ன்னு பிரிக்கலாம் தாராளமாக. கரெக்டுங்களா? இப்போ 4ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், 2 இருக்கும். அப்போ வெளில எடுக்கும்பொழுது வெறும் 2 வெளில எடுக்கலாம். இப்போ ரிமைனிங் ஒரே ஒரு 2 மட்டும் தனியாக உள்ளே மாட்டிகிட்டு இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், 2 √32 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 32 நம்ம எப்படிப்பா பிரிக்கலாம்? 16 × 2 தாராளமாக பிரிக்கலாமா? பாருங்கள், 2 இதுக்குள்ளே என்னப்பா பண்ண போகிறேன்? 16 × 2ன்னு பிரிக்க போகிறேன். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 16 இருக்கும். ஸோ 16ல் 2 4 இருக்கும், 4 × 4 16. அப்போ வெளில எடுக்கும்போது நான் என்ன பண்ணலாம்? ஒரு 4 வெளில எடுக்கலாம். ஆல்ரெடி வெளியில் ஒரு 2 இருக்காரு. 4 × 2 எவ்வளோப்பா? 8. இந்த தனியாக அந்த 2 மட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அகெயின் பாருங்கள், வேறு என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட்குள்ளே 128. ஓகேங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? 16 × 128. உங்களுக்கு பேசிக்காக டேபிள்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? 16 × 8 எவ்வளோப்பா? 128. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16ல் எத்தனை 4பா இருக்கும்? 2 4 இருக்கும். நன்னங்கு 16 பிரிக்கலாமா?
அப்போ வெளில எடுக்கும்பொழுது ஒரு 4 வெளில எடுப்பேன். அகைன் பாருங்களேன், இந்த 8 இருக்கும் பார்த்தீங்களா, இதை நான் 4 × 2ன்னு பிரிக்க முடியும். கரெக்டு தானே? அப்போ அகைன் இந்த 4 இந்த 4ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அப்போ வெளில எடுக்கும்பொழுது ஒரு 2 வெளில எடுப்பேன். இந்த தனியாக இந்த 2 மட்டும் ஸ்கொயர் ரூட்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். இப்போ அது எப்படி எழுதலாம்? 8√2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அகைன் பாருங்களேன், 2√50 இருக்கார். 2√50 இருக்கார். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 25 × 2 50 தாராளமாக பிரிக்கலாமா? இப்போ பாருங்கள், 25 × 2. ஸோ 25 எப்படி பாரு 5 × 5. ஓகேங்களா? 5 × 5. அப்போ வெளில எடுக்கும்பொழுது ஒரு 5 என்னால் வெளில எடுக்க முடியும். ஸோ 5 × 2 எவ்வளோப்பா? 10ன்னு மாறும். இந்த 2 மட்டும் ரூட்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ எல்லாத்தையும் அவன் என்ன சிம்பிள் முன்னாடி போட்டிருக்கானோ அதை யூஸ் பண்ணி நான் ஆடோ சப்ராக்டோ பண்ணோன்னா எனக்கான ஆன்சர். √8க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா? 2√2. அதுக்கப்புறம் 2√2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா? ஸோ 8√2. ஓகேங்களா? மைனஸ் 128. 128க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா? 8√2. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்களேன், 2√50க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா? 10√2 ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 10√2. அவ்வளோதான். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல -8√2, இந்த பக்கம் +8√2, ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2√2 இங்கே 10√2 ஆட் பண்ணால் எவ்வளோப்பா? 12√2. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ நீங்கள் என்ன ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், அந்த நம்பரை பிரிக்க தெரிஞ்சால் போதும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்குள்ளே இப்போ 2 வேல்யூ, இப்போ a × aன்னு இருக்குது அப்படின்னா வெளில எடுத்தால் ஒரு a வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த மாடல்லே நிறைய கொஷின் உங்களுக்கு கேட்டிருக்காங்கப்பா. நான் ஒரு மாடலுக்கு 2 கொஷின் போட்டுட்டு ரிமைனிங் நான் ஹோம்ஒர்க்காக தரேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்களாப்பா, இப்போ சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ணி ஒரு சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல a பவரில் n இருக்குது, which is equal to a பவரில் m இருக்குது. ஓகேங்களா? இதில் a அப்படின்றதுலாம் பேஸ், அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ, ஓகேங்களா, அடுக்கில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது n m எல்லாம். இதில் பாருங்கள், இந்த பேஸ் அப்படின்றது சமம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அடுக்கு அப்படின்றது சமம், இந்த பவர் வேல்யூ அப்படின்றது சமம். நல்லா பாருங்கள், இந்த பேஸ் சமமாக இருந்துச்சுன்னா இந்த பவர் வேல்யூ அப்படின்றது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் n which is equal to m அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 பவர் x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், which is equal to 2 பவர் 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கார். இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களை பார்த்து யாராவது கொஷின் கேட்குறாங்கன்னா, இந்த எக்ஸும் 5ம் சமம், அதனால் எக்ஸ் which is equal to 5 அப்படின்னு உங்களுக்கு எழுத தெரியணும். அதான் விஷயம். இப்படி ஒரு சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இப்படி ஒரு ரூல் இருக்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாருங்களேன், இந்த பேஸ் வேறு வேறு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பேஸ் வந்து a bன்னு வேறு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அடுக்கு சமமாக இருக்குது அப்படின்னாலும், நல்லா பாருங்கள், அடுக்கு சமமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஏவும் பியும் சமம். நல்லா பார்த்துக்கோங்க, பேஸ் அப்படின்றது வேறு வேறு, பவர் வேல்யூ மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த பேஸ் இரண்டும் சமம். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸ் பவரில் 3 இருக்கார், which is equal to என்னப்பா? 4 பவரில் 3 இருக்கார். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கொஷின் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பவர் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா இந்த பேஸ் அப்படின்றது ஈக்குவல், அப்போ டேரெக்டாகவே எக்ஸ் which is equal to 4ன்னு எழுதலாம். இந்த மாதிரி சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம லாஸ்ட்டு கிளாஸ் நேற்று பார்த்ததுலையுமே நம்ம நிறைய கொஷின்ஸ் அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ இன்றைக்கும் அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே வருவோம்ப்பா. இப்போ நம்ம கொஷினில் என்னப்பா சொல்லியிருக்காங்க, 2 பவரில் 3m, இங்கே 8 இருக்கார், இங்கே which is equal to 2 பவர் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. 8 எப்படி எழுதலாம்? 2 பவரில் எழுத முடியுமான்னு பாருங்கள். 2 கியூப்னு எழுதலாம். அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 3m இன்ட்டு, ஸோ 2 கியூப் which is equal to என்னப்பா? 2 பவரில் 9 அப்படின்னு எழுதுவேன். இப்போ அடுத்து பாருங்களேன், பேஸ், இப்போ இந்த வேல்யூ ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது, இந்த பேஸ் சேமாக இருக்குன்னா நான் பவரை ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் நேற்று பார்த்தோம். பவர் வேல்யூ ஆட் பண்ணி பாருங்கள், 2 பவரில் 3m + 3 அப்படின்னு கிடைக்கும், which is equal to என்னப்பா? 2 பவரில் 9. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு ரூலை கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். பேஸ் வந்து சமமாக இருக்கும்போது பவர் வேல்யூ அப்படின்றது ஈக்குவல், அப்போ 3m + 3 which is equal to 9. கரெக்டுங்களா? இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா 9ல் 3 போனால் 6ன்னு கிடைக்கும். அடுத்து 6/3ன்னு கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ என்னப்பா? ஸோ 2. எம்மோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாருங்களேன், என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ 3 பவரில் 2n அப்படின்னு கிடைப்பாரு. ஸோ 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 3 ஸ்கொயர் which is equal to என்னப்பா? 3 பவரில் 6ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பேஸ் சமமாக இருக்கும்பொழுது பவரை ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பெருக்கல்ல பேஸ் சமமாக இருக்குன்னா பவர் ஆட் பண்ணிப்போம். அப்போ 3 பவரில் 2n + 2 which is equal to என்னப்பா? 3 பவரில் 6. இப்போ பாருங்களேன், இந்த பேஸ் வேல்யூ சமமாக இருக்கும்பொழுது இந்த அடுக்கு 2 ஈக்குவல், நம்ம ஃபஸ்ட்டு ரூலில் பார்க்குறோம். ஓகேங்களா?
ஸோ அப்போ ஈக்குவலாக எடுத்து எழுதுங்க. அப்போ 2n + 2 which is equal to 6. இப்போ இந்த 2 அந்த பக்கம் போனால் என்னப்பா 4ன்னு கிடைக்கும். அடுத்து n அப்படின்றது என்னப்பா 4/2ன்னு கிடைக்கும். அடிச்சு போட்டால் 2. அப்போ என்னோட வேல்யூ என்னப்பா 2 இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 2. நம்மளை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டால் m/n. ஸோ 2/2 வேல்யூ என்னப்பா 1. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் ஒரு அடிப்படையான ரூல் எல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. இதுவுமே சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். 5 பவரில் x - y இருக்கார். இந்த பக்கம் என்னப்பா 125 இருக்குது. இப்போ நீங்கள் க்யூபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 க்யூப் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 10 க்யூப் படிச்சிருந்தா கூட இதெல்லாம் பார்த்தவொடனே சூஸ் பண்ணலாம். 125 அப்படின்றது 5 க்யூபோட வேல்யூ. அப்போ நான் எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் x - y which is equal to என்னப்பா 5 பவரில் 3 அப்படின்னு எழுதுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நமக்கு என்ன ரூல் தெரியும், அதாவது இந்த பேஸ் அப்படின்றது சமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் வேல்யூ அப்படின்றது ஈக்குவல் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ இதிலேருந்து நான் என்ன எழுதலாம், x - y அப்படின்றது 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது 5 பவரில் x + y இருக்கார். ஓகேங்களா? which is equal to எவ்வளோப்பா 3125 இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், 5 க்யூபோட வேல்யூ அப்படின்றது 125 தெரியும். அப்போ 3125 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூன்றதை நான் செக் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், 5 பவர் 6க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து செக் பண்ணுறேன். ரஃபாக செக் பண்ணி பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. 5 பவர் 6னால் நம்ம எப்படி எழுதலாம், 5 பவர் 3 × 5 பவர் 3. ஓகேங்களா? 5 பவர் 3யோட வேல்யூ என்னது 125. நான் வெறும் இதை 120னே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஃபாக செக் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. 120 × 120 12 × 12 எவ்வளோப்பா ஒரு 144, ஒரு 2 0 14,000 சம்திங் வருது. எனக்கு அவ்வளோலாம் தேவையே இல்லை. எனக்கு என்ன தேவை 3000 சம்திங் தான் தேவை. அப்போ 5 பவர் 6க்கு குறைவான வேல்யூ தான் நமக்கு வரப்போகிறாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், 5 பவர் 5 அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 5 க்யூபோட வேல்யூ என்னப்பா தெரியும் 125. 5 பவர் 2ஓட வேல்யூ என்னப்பா தெரியும் 25. அவ்வளோதான். ஏன்னா 5 பவர் 5க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ எழுத போகிறேன். 5 பவர் 3 × 5 பவர் 2 அவ்வளோதான். ஸோ இதை 2ஆல் பெருக்கி பாருங்கள். இப்போ 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா 125 × 2 எவ்வளோப்பா ஒரு 250. ஒரு 0 அப்படியே இறக்கிப்பேன். அடுத்து பாருங்களேன், 5ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா 12 5 60, 5 × 5 25, ஒரு 625. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 3125 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 3125 எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னா 5 பவர் 5. ஓகேங்களா? தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. நான் தெரியாதவங்களும் எப்படி எடுக்கணுன்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன், இந்த பேஸ் வேல்யூ 2 சமமாக இருக்குது, இது 2 ஈக்குவல். அப்போ இதுலேருந்து நான் என்னப்பா எழுதலாம், x + yயோட வேல்யூ அப்படின்றது 5ன்னு எழுதுவேன். எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர். பாருங்களேன், x - y which is equal to 3, x + y which is equal to 5. என்ன பண்ணலாம், அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள். -y + y கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் 2x which is equal to 8. அப்போ x அப்படின்றது என்னப்பா 4. எங்கே இருக்காரு, ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ உங்களுக்கு இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் கொஞ்சம் அடிப்படையான ரூல் தெரியணும். இந்த மாதிரி 5 பவர் 2, 5 பவர் 3, 5 க்யூப், இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 56 ப்ளஸ் போட்டு அகைன் ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 56 டாட் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இதை நார்மல் மெத்தடாலஜியில் போடுறாங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அந்த காரணிப்படுத்துக்கும் முறையில் போடுவாங்க. நம்ம நார்மல் மெத்தடாலஜி போட தேவையில்ல, ஜஸ்ட் ஷார்ட்கட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். கடைசியாக நல்லா பாருங்கள், இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? நம்ம நேற்று பார்த்த சம்மில் எல்லாமே இன்ஃபினிட்டி வரைக்கும்லாம் கொடுத்துருக்க மாட்டான். வேறு நம்பர் ஸ்கொயர் ரூட் கூட இருக்கும். நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி போடுவோம். அதே ட்ரிக்கு தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன பாருக்காரு, ஸ்கொயர் ரூட்குள்ளே 56 ப்ளஸ் சம் வேல்யூ இருக்கார். அவ்வளோதான். அது இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு என்ன இருக்குது, 56 ப்ளஸ் சம் வேல்யூ இருக்குது. ப்ளஸ் போட்டு இருக்கார் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், 56க்கு அடுத்து இருக்கிற நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 56க்கு அப்புறம் யாருப்பா 64, 8 8 64 தான் இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64க்கு என்ன வருமோ அதான் இதோட ஆன்சர். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்னப்பா கிடைக்கும் 8. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 8. அடுத்து பாருங்களேன், இந்த இடத்துல 72, இது மைனஸ்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன், இது மைனஸு. ஓகேங்களா? 72 மைனஸ் சம் வேல்யூ இருக்காரு. இப்போவும் நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட கொடுத்துட்டு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன தெரியுது, 72லேருந்து மைனஸ் சம் வேல்யூ, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், மைனஸ் இருக்கிறதால 72க்கு உள்ளே இருக்கிற நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்க போகிறேன். 72க்குள்ளே யார் பார்ப்பார், 8 8 64 தான். ஏன்னா 72க்கு அடுத்த வேல்யூ அப்படின்னா 81 வரும். 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வரும். இது உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படின்னா 64 தான் வருவார். ஓகேங்களா?
அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது மைனஸில் இருக்குன்றதால 72க்கு உள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் எடுக்கணும். அப்போ 64. அப்போ 64க்கு அகைன் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்னதாப்பா கிடைக்கும், 8. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சரும் அப்படின்றது 8 தான். அடுத்து பாருங்களேன், ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஏதோ ஒரு வேல்யூ அப்படியே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இதோட ஆன்சர் என்ன, இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்கானோ அதான் ஆன்சர். 7னா 7 தான் ஆன்சர். ஓகேங்களா, 7னா 7 தான் ஆன்சர், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ் போட்டிருக்கானா அதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூவை வச்சு யோசிக்கணும். ஸ்கொயர் வேல்யூவை எப்படி திங்க் பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பரை பிரிக்க முடிஞ்சால் பிரித்து பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும்னா அடுத்தடுத்த எண்களாக பிரிக்கணும். நல்லா பாருங்கள், அடுத்தடுத்த எண்களாக பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 × 8 56. இதை பார்த்தீங்கன்னா 9 × 8 72. அடுத்தடுத்த எண்களாக பிரிக்கிறேன். 8 × 9ன்னு சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டிருக்கான் அப்படின்னா பெரிய வேல்யூ. இப்போ 7 8ல் யார் இப்போ பெரிய வேல்யூ, 8 தான் பெரிய வேல்யூ. அடுத்து இங்கே மைனஸ் போட்டிருக்கான் அப்படின்னா 9 8ல் சின்ன வேல்யூவாக இருப்பா, இங்கே 8 தான் சின்ன வேல்யூ. ஸோ அதான் உங்களோட ஆன்சர். நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவை என்ன, அல்டிமேட்டாக ப்ளஸ் போட்டிருக்கானா அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்து அதோட வேல்யூ போட போகிறேன். மைனஸ் போட்டிருக்கானா அது உள்ளே இருக்கிற நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்து ஆன்சர் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த கொஷின் என்னப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் நான் அப்படியே போயிட்டே இருக்குது அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறாரு. ஸோ நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, எக்ஸ் மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலனை 7ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் எக்ஸு ஒய்க்கான வேல்யூவை கண்டுபிடிச்சி அது 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் வரக்கூடிய ரிமைண்டர் தான் சொல்ல போகிறேன். இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லலாம், 30 ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா, 30க்கு அடுத்து இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்னது, 36. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 அப்படின்றது கிடைக்கும். இது பாருங்கள், 30க்கு மைனஸ் இருக்குது. 30 உள்ளே இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா, 25. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. அவ்வளோதான், பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாம். அடுத்து பாருங்களேன், 5 × 6 எவ்வளோப்பா, 30/7 அப்படின்றது கிடைக்கும். இதை அடித்து போட்டால் 4 தடவை அடிக்க முடியும். 4 × 7 28. அப்போ 2ன்ற மீதி கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் கிடைக்கும். எங்கேப்பா இருக்காரு, ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா, த நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இது சக்ஸஸிவ் நம்பராக பிரித்து பாருங்கள். இப்போ 30 எப்படிப்பா பிரிக்கலாம், 5 × 6 தாராளமாக பிரிக்கலாம். இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறதால 5 6, இதில் எது இப்போ பெரிய வேல்யூ 6. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு அப்படின்றது 6. இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க, 5 6ல் சின்ன வேல்யூ எதுப்பா, 5 தான் சின்ன வேல்யூ. அப்போ ஒய்யோட மதிப்பு அப்படின்றது 5. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். த நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா, இதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஷன் வச்சு ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதை மட்டும் பார்த்தேன் அப்படின்னாலே இந்த இடத்துல பாருங்களேன் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இந்த இடத்துல 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஓகேங்களா, சில பேர் இந்த புள்ளியெல்லாம் பார்த்து தப்பு பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இது ஒரு முழு நம்பராக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு 4 அவ்வளோதான். 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்னப்பா 16ன்றது கிடைக்கும். கீழே 8 அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், 2 அப்படின்றது கிடைக்கும். இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்பொழுது அது 4 டிஜிட்டாக மாறும். அதாவது 0.000 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 4 டிஜிட் தள்ளி அந்த புள்ளியாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்களாப்பா 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஓகேங்களா, அப்போ நான் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 டிஜிட்டுக்கும் மேலே இருக்கிற 3 டிஜிட்டுக்கும் கேன்சல் ஆகிட்டு 1 டிஜிட் தள்ளி மட்டும்தான் புள்ளி இருக்கும். அப்போ நமக்கு 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னா 1 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்க போகிறேன். நான் அதனால் என்ன பண்ணலாம், 0.2ன்னு எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ அகைன் பக்கத்தில் யாருப்பா இருக்கார், பெருக்கல் போட்டு அகைன் ஒரு 0.2 பவரில் 6 இருக்கார். இப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், 0.2 × 0.2 பவரில் 6 விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா 0.2 பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், பேஸ் சமமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிப்போம். இங்கே யாருமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ 6 + 1 எவ்வளோப்பா 7. அப்போ 0.2 பவரில் 7 விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா 0.2 பவர் எக்ஸு. நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பேஸ் சமமாக ஈக்குவலாக இருக்குன்னா இந்த அடுக்கை நம்ம அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ x = 7. நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்குறான், எக்ஸின் மதிப்பு. அப்போ x = 7 எங்கப்பா, ஆப்ஷன் சியில் இருக்கார். ஓகேங்களா, இந்த புள்ளி வச்சு இருக்குன்னா தப்பு பண்ணாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. த நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாடல்லே நிறைய கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா, நான் நேற்றே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வரதில் புட்டிங் மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்லேயும் கொண்டு வந்து அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுக்கு ஈக்குவலண்ட்டாக வருதோ அதான் உங்களோட ஆன்சர். ஸோ இதே மாடலில் இருக்கிற கொஷின் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா நேற்று நம்ம அந்த மாடல் பார்த்துட்டோம். த நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பெரிய ப்ராக்கெட்குள்ளே ஒரு சில வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டு 16 பவர் -1, அப்புறம் 8 பவரில் 2, அப்புறம் ஒரு டிவிஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பவரில் -3 × 2 பவரில் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு ஹோல் பவரில் பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கார். இப்போ 1/3னா என்னன்னு தெரியணும் ஓகேங்களா. அதாவது கியூப் ரூட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. கியூப் ரூட் அப்படின்றது தான் 1/3 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஒரு பேசிக்காக இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் அடிப்படையானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றத x⁻1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஸ்கொயர் ரூட்டை பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த இடத்துல 2 போட்டு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல 2 போட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டாலும் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், அதே x⁻1/2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ தான். கியூப் ரூட் அப்படின்னா இந்த இடத்துல கியூப் போட்டிருப்பாங்க ஓகேங்களா, 3 போட்டு வச்சுருப்பாங்க. 4th ரூட்னா 4 போடுவாங்க, 5th ரூட்னா 5ன்னு போடுவாங்க ஓகேங்களா. அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னொரு வடிவம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. அதாவது ஸ்கொயர் ரூட்டை x⁻1/2ன்னு போட்டாலும் அதுக்கு ஸ்கொயர் ரூட் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி x⁻1/3ன்னு போட்டால் அதுக்கு கியூப் ரூட் தான் அர்த்தம்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப அடிப்படையானது. அப்போ இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்க போகிறது கியூப் ரூட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ பாருங்களாப்பா, இங்கே 16 இருக்குது, 8 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. இது எல்லாமே 2ன் அடுக்காக நம்மளால் எழுத முடியும் கரெக்டுங்களா. இப்போ 16 எப்படிப்பா எழுதலாம், 2/4 எழுதலாமா. நல்லா பாருங்கள், 2 கியூப்னா 8, 2/4. இப்போ பாருங்கள் 2/4 அதுக்கு பவரில் ஒரு -1 இருக்கும். இந்த 4 × -1 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பவர் எல்லாமே அடுக்கெல்லாம் பெருக்கல்ல இருக்கும் அப்படின்றத நம்ம நேற்று கூட பார்த்தோம், இன்றைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பாருங்கள் நம்ம எப்படி எழுதலாம், 2 பவரில் ஒரு -4 × 8 எப்படி எழுதலாம், 2 கியூப்னா 8 ஓகேங்களா. அப்போ 8 பார்த்தீங்கன்னா 2 கியூபு, அதுக்கு பவரில் ஒரு 2 இருக்கும். இந்த 3 2 எப்படிப்பா இருக்கும், பெருக்கல்ல இருக்கும் கரெக்டுங்களா. இந்த 3 2 பெருக்கல்ல இருக்கும். அப்போ 2 பவரில் ஒரு 6 டிவைட் பை இங்கே 4 பவரில் -3 இருக்குது. 4 எப்படிப்பா எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா. 4 2 ஸ்கொயர், அதுக்கு பவரில் ஒரு -3 இருக்கார். இந்த 2வும் -3 எப்படிப்பா இருக்கார், பெருக்கல்ல இருப்பாங்க. அப்போ 2 பவரில் ஒரு -6 × 2/5 இதுக்கு தலையில் இந்த கியூப் ரூட் இருக்கார். கரெக்டாக எடுத்து எழுதணும், வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ அகைன் பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல அப்போது பேஸ் சமமாக இருக்குன்னா பவர் ஆட் பண்ணலாம். அப்போ இதுக்கு பதிலாக என்னப்பா பண்ணலாம், 2 பவரில் -6, இங்கே ஒரு 2/5 இருக்கார். அப்போ 2 பவரில் -6 + 5 அப்படின்னு எழுதுவோம். அப்போ -6 + 5னா எவ்வளோப்பா, -1. அப்போ இது ஒட்டு மொத்தத்துக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ 2 பவரில் -1. அடுத்து இங்கே பாருங்களாப்பா, 2 பவர் -4, 2/6 இருக்கார். ஸோ பேஸ் சமமாக இருக்கும்போது பவர் ஆட் பண்ணிக்கலாம். 6 - 4 எவ்வளோப்பா, 2 அப்படின்னு கிடைக்கும். நல்லா பாருங்கள், 6 - 4 அப்படின்றது 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 பவரில் 2 மட்டும் இருப்பார். இப்போ பாருங்கள் 2 பவரில் 2 இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய 2 பவர் -1 மேலே போனால் எப்படிப்பா மாறும், 2 பவர் +1 மாறும். இதுக்கு பவரில் ஒரு 1/3, தட் இஸ் அந்த கியூப் ரூட் இருக்காங்க. அகைன் இது பேஸ் சமமாக இருக்கும்போது பவர் ஆட் பண்ணிப்போம். ஸோ 2 கியூபு, இப்போ 2 கியூபு அதுக்கு பவரில் என்னப்பா, ஒரு 1/3, 3க்கு 3 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2ன்னு கிடைக்கும். இன்னொன்று 2 கியூபுக்கு கியூப் ரூட் எடுத்தால் அந்த 3 அப்படின்றது போயிட்டு 2ன்றது தான் கிடைக்கும். எங்கே இருக்காரு, ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி 1/3ன்னு போட்டால் கியூப் ரூட்டு இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் நான் சொன்ன அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸை அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக அந்த சம்மை போடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு எண் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பகுதி மற்றொன்றை விட 10 அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா ரெண்டாவது பார்ட்டு என்னப்பா x+10 அப்படின்னு எடுப்பேன் ஓகேங்களா. 2 பகுதிகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க, 7:5 அப்படின்றது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தாலே தெரியுது. இப்போ யார் கம்மியான ரேஷியோ இருக்காங்களோ அதான் சின்ன நம்பராக இருக்க முடியும் கரெக்டுங்களா. கம்மியாக ரேஷியோ இருக்கிறது தான் சின்ன நம்பர். ஏன்னா ரேஷியோ அப்படின்றது பொதுவான இருக்கக்கூடிய எண்களை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறது தான் ரேஷியோ அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 7 பார்ட் இருக்கார் அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமான வேல்யூ, 5 பார்ட் அப்படின்றது அது கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ, அவ்வளோதான். சிறிய பகுதியை எக்ஸ் என்ற கருதி இந்த சூழ்நிலையை குறிக்கும் சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவன் சொல்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்னப்பா தெரியும், இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இது சின்ன நம்பர் ஓகேங்களா, இது ஸ்மால், இது அந்த பிக்கர் ஒன் அப்படின்றது தெரியுது. நான் அந்த ஸ்மாலுக்கும் பிக்கர் ஒன்னுக்கும் ரேஷியோ எழுத போகிறேன். அதாவது ஸ்மால்னு என்னப்பா எக்ஸு, ஸோ பெரியது என்னப்பா x+10 ஓகேங்களா. இந்த ரேஷியோ அப்படின்றது இப்போ ஸ்மால்னா என்னப்பா 5 பார்ட்டு தான் ஸ்மால் ஒன் ஓகேங்களா. அப்போ 5/7 அப்படின்னு அந்த விகிதத்தை எழுதுகிறேன். ஸோ இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு வேலை பண்ணால் தானே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வரும். அப்போ இந்த பக்கம் 7x வருவார், which is equal to என்னப்பா 5 × x+10 அவ்வளோதான். இப்போ பார்த்திக்கோங்களேன், வேணும்னா அந்த 5 உள்ளே கொண்டு போகலாம். நம்ம ஆப்ஷனை போய் பார்க்கணும், அவன் என்ன மாதிரிலாம் வச்சுருக்கான்னு பார்க்கணும். 7xக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது வச்சுருக்கானா, எஸ் 2 வேல்யூ வச்சுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா 5 × x+10 இருக்கா, இருக்குது, அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஒருவேளை அதை உள்ளே போய் பெருக்கியிருந்தான் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல அவன் பெருக்கவே கிடையாது. ஸோ நமக்கு எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் அவனும் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ ஒரு பேசிக்காக அந்த கொஷினை படித்து கரெக்டாக எழுத தெரியணும், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு
அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. பின்வரும் கோவையில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ 0.49 பவர் 4 இருக்காரு, அதே மாதிரி 0.343 பவர் 4 இருக்காரு, ஒரு டிவிஷன் வேல்யூ போட்டு அதுக்கப்புறம் ஒரு பவர் 4 இருக்காரு, விச் இஸ் ஈக்குவல் டு 7 டிவிஷன் ஆஃப் 10. இதுக்கு பவரில் x+2 இருக்குது. ஓகேங்களா, அந்த எக்ஸுன்ற வேல்யூ எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்களேன், ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். 7/10 எப்படி எழுதலாம்? 0.7 தாராளமாக எழுதலாம். அப்போ 0.7 பவரில் ஒரு x+2 அப்படின்னு இருப்பார். அப்போ பாருங்கள், அப்போ கண்டிப்பாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரக்கூடியதை நான் ஏதோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இதுக்கு பவரில் வரக்கூடியது நல்லா பாருங்கள், இதுக்கு பவரில் ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். வேறு ஏதாவது வழி இருக்கா? இதை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இதுக்கு பவரில் மட்டும்தான் 0.7க்கு பவரில் மட்டும்தான் எக்ஸுன்ற வேரியபிளே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் ஏதோ அடுக்க கம்பேர் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. பாருங்கள், நம்ம எப்போ கம்பேர் பண்ணுவோம்? பேஸ் சமமாக இருக்கும்போது தான் பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக இந்த சைடில் வரக்கூடியது 0.7, அதுக்கு பவரில் ஏதோ ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. பார்த்தோன்னே முடிவு பண்ணுறேங்க. ஓகேங்களா, இப்போ வந்துருங்க. இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே வந்துடுவோம். 0.49 பவர் 4. ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0.7 அது பவரில் தான்ப்பா ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். இதை பார்க்கும்போதே முடிவு பண்ணிடலாம். இந்த 0.7 2 வாட்டி போட்டு பெருக்குனா எவ்வளோப்பா கிடைக்கும்? 0.49. நீங்கள் 0.7 × 0.7 போட்டு பெருக்கி பார்த்தீங்கன்னா 7 7 49. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0.49 அப்படின்றது கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு பதிலாக அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக 0.7 the whole square. நல்லா பாருங்கள், இதுக்கு தலையில் ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தலையில் ஒரு 4 இருக்குது. இன்ட்டு அடுத்து பாருங்களேன், 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக 0.7 தலையில் தான்ப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு தலையில் தான் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 0.7 3 வாட்டி போட்டு பாருங்களேன். ஏன்னா 7 கியூபோட வேல்யூ அப்படின்றது 343. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 கியூப் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ அப்படின்றது 0.7 3 வாட்டி போட்டு பெருக்கின வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது இந்த இடத்துல 0.7 ஹோல் கியூபு, அதுக்கு பவரில் இந்த 4 எடுத்து எழுதுகிறேன். ஓகேங்களா, ஸோ டிவிஷன் ஆஃப். அடுத்து பாருங்களேன், 2401 இருக்கார். வேல்யூ பார்த்தீங்கன்னா 2401. இது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பெரிய வேல்யூ தான். ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்? 0.7 தலையில் தான்ப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்களேன், இது வந்து 7 கியூபோட வேல்யூ 343. 7 பவர் 4ஓட வேல்யூ என்னப்பா? இப்போ நான் ரெண்டு பக்கமும் 7ஆல் பெருக்கிறேன்னா என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். ஸோ 7 3 21. இதை பார்க்கும்போது தெரியுது, கடைசி இலக்கம் 1ன்னு முடியுது. இங்கேயும் கடைசி இலக்கம் 1ன்னு முடியுது. அப்போ கண்டிப்பாக 0.7 பவர் 4ஓட வேல்யூ தான். இருந்தாலும் நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 7 3 எவ்வளோப்பா? 21, ரிமைனிங் 2, 4 28 + 2 எவ்வளோப்பா? 30, ரிமைனிங் 3, 7 3 21 + 3 எவ்வளோப்பா? 24. ஓகேங்களா, கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ அப்படின்றது 0.7 4 வாட்டி பெருக்கிற வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ அடுத்த இடத்துல எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்? 0.7 பவர் 4. ஓகேங்களா, இதுக்கு பவரில் ஒரு 4 இருக்கார். ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்ஹெச்எஸ் என்னப்பா? 0.7 பவரில் ஒரு x+2. ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிவிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் பக்கம் வரணும். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு எப்படிப்பா இருக்கும்? பெருக்கல்ல இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த இடத்த நான் 0.7 4 × 3 எவ்வளோப்பா? 12. ஸோ டிவிஷன் ஆஃப். ஓகேங்களா, டிவிஷன் எப்படி எழுதுகிறேன்? 4 × 4 எவ்வளோப்பா? 16. அப்போ 0.7 பவரில் ஒரு 16. ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூவை அப்படியே இறக்கிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த வேல்யூ மேலே போனால் எப்படிப்பா மாறும்? மேலே போகும்போது -16. அப்போ இது ஒட்டு மொத்தத்தை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மாறும்? 0.7 பவரில் ஒரு -4 மாறும். இன்ட்டு இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை இறக்குறேன். 4 × 2 எவ்வளோப்பா? 8. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 0.7 பவரில் ஒரு 8 வரும். இப்போ பாருங்களேன், பேஸ் சமமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், 0.7 பவரில் ஒரு 4 இருக்கும். ஓகேங்களா, இது LHS லெஃப்ட் சைடில் நமக்கு கிடைக்கக்கூடியது. ரைட் சைடில் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 0.7 பவரில் ஒரு x+2. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், பேஸ் சமமாக இருக்கும்போது பவரை கம்பேர் பண்ணுவேன். அப்போ எப்படி எடுத்து எழுதுவேன்? 4 which is equal to x+2. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னப்பா? இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா போதும். 4ல் 2 போனால் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸு ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அந்த பவர் வேல்யூ வச்சு தான் அவங்க கம்பேர் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சாதான் சம் ஈஸியாகும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா, இதை நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. இதோட சொல்யூஷன் அப்படின்றது 0.39 சம்திங் வரும். ஓகேங்களா, இது உங்கள் ஆப்ஷனில் எங்கேயுமே இருக்காது.
இந்த மாதிரி தவறுதெல்லாம் அவன் ஆன்சர் கொடுத்துருந்தான் அப்படின்னா எல்லாருக்குமே அதுக்கான மார்க் கொடுத்துருவான். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இருந்தாலும் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் செல்ஃபாக சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் போட முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ நாளைக்கு நம்ம ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட இந்த கிளாஸ் அப்படின்றத நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ்வேல் அகாடமியில் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி ஜிடி, குரூப் டி எல்லாத்துக்குமே நம்ம தனியாக பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ.